எனக்கு ரொம்ப நாளா அந்த அம்மாவை பிடிக்கும். திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு கஷ்டமா இருந்தது. வீட்ல நானே வந்து 4 கிழமைலாம் பார்க்க மாட்டேன் மோஸ்ட்டா சாமி கும்பிட்றதுக்கெல்லாம். திடீர்னு ஒரு நாள் மஞ்சள்லயே வந்து செஞ்சு வச்சு அந்த அம்மாவை கும்பிடணும்னு சொல்லிட்டு, அப்புறம் நைட்டு திடீர்னு தோணுச்சு அன்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி அந்த அம்மாவை மஞ்சள்ல வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அப்புறம் யூடியூப் போட்டு பார்த்தேன். அப்புறம் நானே சின்னதா வந்து மஞ்சள்ல முதல்ல அந்த அம்மா எங்க வீட்டில் வச்சது மஞ்சள்ல. அப்புறம் வந்து விளக்கு போட்டேன். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஆஷாட நவராத்திரி பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த அம்மாவுக்கு. நான் அந்த அம்மா பத்தி நினைக்கும் போதெல்லாம் வந்து அவளே வந்து எனக்கு காட்சி தந்துருவா. ஆனா வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்புறாங்களோ நம்பலையோ, சரி எனக்கே அந்த அம்மா வேணும். நான் அந்த அம்மாவுக்கு செய்யணும்னு அவ நினைச்சிட்டா அப்படின்னு நினைப்பேன். நான் ஒரு நாள் விளக்கேத்துனேன், உடம்பு முடியல, சரின்னு படுத்துட்டேன். அடுத்த நாள் டைம் ஆச்சு, எழுந்துரு அப்படின்னு ஒரு அசரதி. சரி நம்ம வந்து குளிக்கல, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல என் பொண்ணு வந்து ஏத்தலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரின்னு ஏத்தனேன். அந்த நாள் முழுக்கமே நான் வந்து எதுவுமே வைக்கல, வெறும் தண்ணி. அப்புறம் வந்து எனக்கே தோணுச்சு, அம்மாலாம் மோஸ்டா வந்து பானகம் குடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எங்க அம்மா எப்போ என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சின்னதா தான் போட்டோ வாங்கணும்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா எதிர்பார்க்கல, நல்லா பெரிய போட்டோவே அமைஞ்சது. எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை என்னன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாவே பச்சை கலரே வாங்கி அந்த அம்மாவுக்கு சாத்தணும். ஏதாவது ஒரு கோயில்ல எங்க அம்மாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன்லயே. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிரீன் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த அம்மாவுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் கிரீன்லயே பண்ணிட்டு அப்படியே அவன் நிழல்லயே உட்காந்துருக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும். நன்றி.